Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 394 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு ஸ்டார்ஃபிஷ் தேம்பி அழுதுட்டு கிடந்தால பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு உடனே லூஃபிக்கே ரொம்ப சோகமாயிரும். ஆனா ஹச்சி என்ன சொல்லுவான், மன்னிச்சுக்கப்பா ஸ்டார்ஹேட், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு பதிலா பிரச்சனை ஆகி போச்சுன்னு ஃபீல் பண்ணுவான். உடனே லூஃபி இருந்துட்டு, என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் சாரி சொல்ற விஷயமா இது, நீங்க எல்லாருமே இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, என்ன ஆனாலும் சரி நம்ம கேமியை ரெஸ்கியூ பண்ணுவோம், எவன் வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, அதனால அழுகிறத ஒழுங்கா நிப்பாட்டுன்னு டெரரா சொல்லுவான். உடனே ஸ்டார்ஃபிஷ்க்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஏன்னா அவ்வளவுதான் இதோட சோலி முடிஞ்சுன்னு நினைச்சு அது அந்த பதறி இருக்கும். பட் நம்மால இப்படி ஒரு தைரியத்தை சொல்லிட்டான்ல, இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஃப்ளையிங் ஃபிஷ்ல நம்மளுக்கு சல்லுன்னு வந்துருவாங்க. ஒரு வழியா ஜோரோ தவிர மத்த எல்லாருமே இப்ப ஒன்னா சேர்ந்தாச்சு. அப்புறம் என்ன டப்புன்னு பறந்து வரவனுங்க மேல ஏறிட்டு நம்ம எப்படியாச்சும் கேமிய காப்பாத்துவோம், காவலையே படாதீங்கன்னு சொல்லி கூட்டு போவான். அப்படியே அங்க கட் பண்ணி சபோடி ஆர்கிபெலகோவோட மரத்தை காட்டுறாங்க. அந்த டவுன்ல தான் ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே ஏலம் விடுற ஆக்ஷன் ஹவுஸ் இருக்கும். பெரிய பெரிய பணக்காரனுங்க, முதலாளிங்க, ஏன் கிட்னாப்பர்ஸ், பைரட்ஸ்னு அடிமைகளை தேடி அங்க வருவாங்க. அப்படி ஆக்ஷன் நடக்கிற ஒரு இடத்துக்கு தான் அந்த பீட்டர்மேன் கேமிய தூக்கிட்டு வந்திருப்பான். வந்தோடனே ஏலம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, என்கிட்ட பெஸ்டா ஒண்ணு இருக்கும்பா. அட என்னையா பெஸ்ட், இன்னைக்கு பெரிய ஐட்டம் ஜெயண்ட் ஒருத்தனை ஏலத்துக்கு விட போறாங்கன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம நீ கொண்டு வந்த ஐட்டம் பெரிய பிரைஸா இருந்தா மட்டும்தான் நான் உள்ள விடுவேன்பானா. அப்படியா, நீங்களே கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி காட்டுவான். அவன் மெர்மெய்டுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே மிரண்டு போயிருவான். ஏன்னா கடல் கன்னிகளை பிடிக்கிறது ஒன்னும் அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. நீ இவளை எங்கடா பிடிச்சேன்னு கேட்டா அதெல்லாம் சீக்கிரட் சொல்ல முடியாதுன்னு இருந்தாலும் பரவாயில்லன்னு அவனுக்கு செம ஹாப்பி. இன்னைக்கு இது தாண்டா மெயின் அட்ராக்ஷன், எல்லாம் ஆடி போக போறானுன்னு சொல்லிட்டு இவளை குருன்னு லுக்குடுவானுங்க. அவன் ரொம்ப பயந்து போயிருவான். ஐயோ தொக்கா வந்து மாட்டிட்டோம் போலேன்னு. அவன் எனக்கு ஒரு நல்ல விலைக்கு வித்து கொடுத்துருந்த உடனே ஒன்னும் கவலைப்படாத, இதெல்லாம் சூப்பரான ஐட்டம், வாங்குறதுக்கு கியூ கட்டி நிப்பானுங்க, நிறைய பணத்தை வாங்க அப்புறமேட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். அப்பந்தான் அந்த கவர்மெண்டோட செலஸ்டியல் டிராகன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே பயங்கரமா வீர நட போட்டு வருவானுங்க. இந்த வரானே இவன் பேரு செயின்ட் ரோஸ்வர்ட், அத பக்கமா வராளே அவ தான் இவனோட மக, பேரு ஷல்ரியா. பேர பாரு, ஷல்ரியா அல்ரியான்னு. இதுக்கு முன்னாடி சார்லஸ்னு ஒரு மூதேவி 14வது ஒய்ஃபா ஒரு நர்ஸ கூட்டிட்டு போனானே, அவன் தான் இவளோட அண்ணன். மொத்த குடும்பமும் ஒரே மாதிரி இருக்காங்கப்பா. இவங்கள பார்த்தோன்னே அந்த ஏலம் உறவன் காலில் விழுந்து, வாங்க வாங்க வாங்க, நீங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீங்க பில்டிங் குள்ள வந்ததுக்கு அப்புறம் மண்டி போடாம இருக்கலாமாங்கிற மாதிரி கேட்பான். ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, ஆனா ஆக்ஷன் உருப்படியா நடக்கணும், கிறுக்குத்தனமா இருக்க கூடாதும்பா. ஓகே ஓகே வாங்க விஐபி சீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பான். உடனே அந்த ஷல்ரியாங்கிறவ எங்க போன அந்த சார்லஸ் சீக்கிரம் வரமாட்டானான்னு திட்டிட்டு இருப்பான். யாரே அவங்க அண்ணங்காரன் மூக்குலுக்கியே, அவன் தான் நர்ஸா ஒய்ஃபா மாத்திட்டு ஆமா மாதிரி வந்துட்டு இருக்கானே. ஜோரோ மட்டும் அந்த போனி தடுக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அந்த சார்லஸ் ஸ்பாட்லயே பாடி ஆயிருப்பான். அவங்க நல்ல நேரம் தப்புச்சிட்டான். அவங்க அப்பங்காரன் திட்டிட்டே வருவான். அவன் வர்றது ஒரு சாதாரண மனுஷன் மேல ஏறி உட்காந்து, அது வர்றது எப்படியும் ஆமா மாதிரி தான் வரும். நீ இன்கேஸ் ரைட் பண்ணுனா தயவு செஞ்சு மனுஷங்களை சூஸ் பண்ணாத, ஏதாச்சும் ஃபிஷ்மேனை சூஸ் பண்ணு, இல்லன்னா ரொம்ப ரொம்ப வீக்கா தான் இருப்பானுங்க, ஸ்லோவா தான் இருக்கணும்னு அட்வைஸ். ஏன்னா மனுஷங்களை விட அவனுக்கு 10 மடங்கு பவர் ஜாஸ்தி இல்ல. நல்ல அப்பன் நல்ல புள்ளை. அப்படியே உள்ளுக்குள்ள பயங்கரமா என்ட்ரி ஆவாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பைரட்ஸுங்களும் இருக்கானுங்க. மெயின் அந்த கிட்ஸ் பைரட்ஸோட கேப்டன் அவன் இந்த செலஸ்டியல் டிராகன்ஸை பார்த்து, இந்த மாதிரி பேராசா பிடிச்சு திரியிற அதிகாரிகளை விட கிரிமினல் வேர்ல்டுல இருக்க இவனுல மாதிரி பைரட்ஸே எவ்வளவோ மேலாமா. இந்த மாதிரி ஆளுகளாலதான் உலகமே குப்பையா மாறிட்டு இருக்குது. இன்னும் அவனுக்கு போறது எல்லாமே குப்பை மாதிரி ரூல்ஸுங்க. அப்போ குப்பையா தானே ஆகும். நான்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கணும், அந்த அளவுக்கு அன்பான ஆளுடா. இவனுங்க மாதிரி கிடையாது, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் பை பண்ண இருக்குதாங்கிற மாதிரி கேட்பானா. அப்பதான் அங்க இன்னொரு பைரட் இருக்கதா பாப்பாங்க. அவனும் சாதாரண ஆளு இல்ல, 200 மில்லியன் ஒர்த்தானவன். நார்த் ப்ளூவை சேர்ந்த டிராஃபல்கர்லா. அப்படியே ஸ்டைலா உட்காந்துட்டு இருப்பான். இவனை பத்தி அவனுக்கு நிறைய கெட்ட ரூமர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கானுங்களாமா. ஆளு கொஞ்சம் டேஞ்சரான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் திரும்பி பார்த்து ஒரு மாதிரி இழிப்பான். உடனே இவனோட ஆட்டிடியூடே சரியில்லையாமா. கட் பண்ணா பீட்டர்மேன் நம்ம கேமிய கொண்டு வந்து ஒருத்தங்கிட்ட கொடுத்தான்ல, அவன் இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லுவான், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐட்டம் வந்திருக்குன்னு. அவனுக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஜெயண்ட் ஒண்ணு மாட்டி இருக்கு, அவ்வளவுதானே, ஒண்ணு கவலைப்படாத, அத சூப்பரான பிரைஸுக்கு நான் வித்துறேன், வாங்குறவங்க எல்லாம் அங்க ரெடி ஆயிட்டாங்க, நான் மட்டும் சொல்லு, நான் மத்த பாத்துக்கிறேன்பா. அட இல்லடா கூறுகட்ட மண்டையா, நம்மளுக்கு எங்கான ஒரு கடல் கன்னி கிடைச்சிருக்கான்னு சொல்லுவான். உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா கடல் கன்னினா ஏலத்துல விலை சும்மா பிச்சுக்கும். அப்படியே கட் பண்ணா அந்த கேமி கடல் கண்ணிய அடிமைங்க எல்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வருவாங்க. அவன் என்னைய விடுங்கடா விடுங்கடா என்னால முடியலன்னு கத்துன்னு கத்துவா. ஆனா அவனுக்கு விடுற மாதிரி இல்ல. அதே நேரம் அந்த கூண்டுகளை காட்டுறாங்க, எக்கச்சக்க பேர் அப்படியே லைனா உட்காந்துட்டு இருப்பானுங்க. இவங்க எல்லாருமே ஒரு அடிமைகள், இவங்களை ஏலம் விட போறானுங்க. கேமி அடங்குற மாதிரி இல்ல, துடிச்சுக்கிட்டே இருப்பா என்னைய விடுங்கடா விடுங்கடான்னு. ஆனா அவனுங்களும் விடாம இறுக்கி புடிச்சுக்குவானுங்க. இப்ப இவளுக்கு காலர் மாட்டணுமாமா, அதனால கம்முனு கடான்னு போட்டு அமுக்குவானுங்க. அந்த டைம்ங்கும் போது அந்த பெரிய சைஸ் காலர் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வருவானா, அதை பார்த்து
பார்த்தோன்னே கேமிக்கு அள்ளு விடும். ஏன்னா இந்த ஐலாண்டுக்குள்ள வந்தப்போ ஒருத்தன் என் வீட்டுக்கு போகணும், இந்த காலர் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் கோடாரி கடப்பாரன்னு குடுங்கடா அப்படி இப்படின்னு கதறுன்னு கதறி அழுது கடைசியில அது பட்டால்னு விடிச்சு அங்கேயே பொத்துன்னு விழுந்தானே. அதை யோசிச்சு பார்த்துட்டு இல்ல வேண்டாம் ஹச்சி நீ காப்பாத்து, என் கழுத்துல அந்த காலரை மாட்ட போறாங்கன்னு கண்ட மேனிக்கு துடிப்பான். அவனு என்னடான்னா கண்ணு அசையாம இருக்கணும், அசஞ்சின்னா உனக்கு தான் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் உனக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும், சைலண்டா இருப்பானுங்க. அவன் அடங்காம பயங்கரமா துடிப்பான். அந்த டைம் அந்த மஞ்ச தொப்பி போட்ட மஞ்சமாக்கா வந்து என்னப்பா நம்மளோட வேல்யூபிளான ஐட்டத்தை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணுவீங்களா, கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்ச பார்த்துட்டு பரவாயில்ல இது கண்டிப்பா ஒரு ரேரான மெர்மைடு தான், நல்ல விலைக்கே சும்மா மாசா வித்துடலாம், பரவாயில்ல அந்த பீட்டர் மேன் நல்ல ஆளா தான் புடிச்சிட்டு வந்திருக்கான், இவ்வளவு நாள் ஆகி அந்த பிளைங் ஃபிஷ் ரைடர்ஸ் தான் எதுவுமே பண்ணல, என்ன சேனலுக்கு செத்து தொலைச்சிட்டானலான்னு கேட்பான். அவனுங்க தான் இப்ப இவங்கள பிடிக்க வரானுங்க, வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுமோ சரி பரவாயில்ல இவளை நல்ல விலைக்கு வித்துடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேமி கொஞ்சம் கோவமா லுக்கு விடுவா. உடனே அவன் காண்டாயி செவனிலேயே ஒரு அப்பு விட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து முறப்பன்னு சொல்லிட்டு ஓங்கி மிதிக்க வருவான். சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் பிடிச்ச அமுக்கமுக்குன்னு அமுக்குவானுங்க. இந்த பரதேசி நாய் தான் இவ்வளவு நேரமா பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்கன்னு கதையா பேசிட்டு வந்தான். கடைசியில இவனை காண்டாக்குறான்னு சொல்லி மிதிச்சே கொண்டுருவான் போல. நல்ல வேலை அடிச்சு பிடிச்சு அமுக்கி பிடிச்சிருவானுங்க. ஆக்சுவலா இந்த மஞ்சமாக்கான் பேரு டிஸ்கோ. கூட இருக்கவனுங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, யோ கண்ட மேனிக்கு அடிச்சு இவளை ஹர்ட் பண்ணிடாத, அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா இவளோட வேல்யூ இறங்கி போயிடும், அப்புறம் உனக்கு தான் காசு கிடைக்காது, கொஞ்சம் சைலண்டா இருயா, அப்படி உனக்கு எங்கேயாச்சும் அடிக்கணும்னா துணியை போட்டு மறைச்சிருக்கால கையை முதுகுன்னு அந்த மாதிரி இடத்துல அடி, அப்பதான் வெளியே தெரியாது, நீ பாட்டுக்கு லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டப்புன்னு அவ திரும்பி உங்க எல்லாத்தையுமே எங்க ஹச்சி வந்து போட்டு தொவன்னு துவைக்க போறான்டா, அப்புறம் இருக்குடா உங்களுக்கு வேட்டுன்னு உடனே அவனுக்கு இன்னும் கொல்ல காண்டாயிரும். உடனே அந்த காலரை கொண்டு வாங்கடா, இவளுக்கு நானே மாட்டி விடுறேன் அப்படின்ட்டு அவன் ஆளையில வச்சு புடிய வச்சு இவனே மாட்டுறதுக்காண்டி பக்கத்துல வருவான். அவ அதை பார்த்து பயந்து என்னைய விடுங்க விடுங்கன்னு பயங்கரமா துள்ளுவா. என்ன துள்ளி என்ன பிரோஜனம், அப்படியே பக்கத்துல வந்து கழுத்துக்கிட்ட கொண்டு வந்துருவான். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே பேன்னு ஷாக் அடிச்சவன் மாதிரி ஆகி போத்துன்னு கீழே விழுவான். ஐயோ டிஸ்கோ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு அவளை கீழே போட்டுட்டு நேரா அவங்கிட்ட ஓடுவாங்க. இப்ப என்னன்னா கொஞ்ச நேரத்துல ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதிரி டைம்ல இவன் கவுந்துட்டானா பிரச்சனை பெருசாயிரும். ஏன்னா ஆக்ஷனுக்கு வந்திருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய விஐபி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவம் கேமி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. அப்ப அங்க இருக்கிற ஒரு பெரிய ஜெயண்ட காட்டுறாங்க. அவளை நேரம் கண்ண மூடிட்டு இருந்தவன் டப்புன்னு கண்ணை திறந்து பக்கத்துல இருக்கவங்க டேய் கிளவா, அந்த டிஸ்கோ பையில கவுத்துனவன் நீதானே, சும்மா நல்ல மாதிரி நடிக்காத, அந்த ஹக்கி எனர்ஜி உங்ககிட்ட இருந்து தானே வந்துச்சு, யார் நீ கேப்பான். உடனே அவனும் நானா ஒரு சாதாரண வயசானவன்பா, ஷிப்புக்கெல்லாம் கோட்டிங் கொடுக்கறவன்னு பேக்கெட்ல இருந்து சரக்கு எடுத்து அடிப்பான். அப்படியே அவனை ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. என் பேரு தான் சில்வர் ரேலி, பைரட் கிங்கோட ரைட் ஹேண்ட் மேன்ரா அப்படின்னு கெத்தா சொல்லுவான். இவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஆளுக கோட்டிங் கொடுக்கணும்னு தேடிட்டு இருக்காங்களே அவன் தான் இவன். அவன் ஜெயில மாட்டிருக்கோன்னு கூட கவலைப்படாம ஜாலியா இருக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.